தனுசு ராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன், எப்படி இருக்கும்? 25 நாட்கள் 21/8/2025 14/9/2025 வரை இந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் அமர்கிறார். அதாவது இந்த தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு 6க்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 8ல் போய் மறைகிறார். அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா 6க்குரியவன், கடனை கொடுக்கக்கூடியவன், நோயை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வலிங்கிற இடத்தில் இருக்கிறதுனால கடன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக சுகரை கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன். அவர் போய் சந்திரன் வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அதில் சரியான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி என்பது மிக அவசியம் தனுசு ராசி அன்பர்களுக்கு. ஏன் சொல்கிறேன்னா, சுக்கிரன் போய் 8ல் உட்காந்துட்டார், அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். ஒரு வலியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் அதில் ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி தன வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகளை தரும். ஏன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது தனம் மறைந்து இருக்கக்கூடிய சில விஷயங்களின் மூலமாக தனவரவு உண்டாக்கும். எங்கே கிடைக்கும்? வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசத்தின் மூலமாக தன வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தன்னுடைய ஊரை விட்டு நகர்த்துவார், வேலையை கொடுப்பார். அதாவது சுக்கிரன் யார் அப்படின்னா 6க்குரியவன், வேலையை கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்கள் ஊரை விட்டு நகர்த்தி வேலை பார்க்க வைப்பார். அட்லீஸ்ட் ட்ராவல் பண்ண வைப்பார். ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளியாவது வேலை பார்க்க வைப்பார். சரி, வேலையே கிடைக்கல, வேலையை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் நிச்சயமாக உங்கள் ஊரை விட்டு வெளியே அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட் அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய கொடுப்பினை இந்த காலகட்டம் இருக்குது. அதனால் நீங்கள் வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு செல்லணும் என்கின்ற முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்குவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுங்கிறது கையிருப்பு பணக்காரகன். அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறார். உங்கள் பாக்கெட்டில் மறைமுகமாக தனவரவு வரும். மறைந்துள்ள இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட், ஸோ இந்த மாதிரியான யூகத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடியதற்கு ஒரு லாபத்தையும் ஒரு தனவரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். இந்த சுக்கிரன் போய் 8ல் மறையும் போது என்னன்னா, கலத்திர காரக கிரகம் தான் சுக்கிரன். அவர் போய் 8ல் மறையக்கூடாது. அப்போ என்னன்னா, கலத்திர விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தனுசு ராசி என்பவர்கள் நிச்சயமாக இந்த காலகட்டம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். என சுக்கிரன் போய் 8ல் மறைஞ்சிட்டார். அப்போ பெண்கள் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அப்போது நிச்சயமாக 8-11 கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு திடீர் லாபத்தை தரக்கூடிய அமைப்பும் உண்டு. பொருளாதாரத்தில் கை வைக்காது, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நல்லா தான் இருக்க போகுது. என்ன உணர்வுகள் அகம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் ஒரு பிரச்சனையை கொடுக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போது தனவரவு உண்டு, வேலையில் மாற்றம் உண்டு, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணுமா? நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பலத்தோடு இந்த காலகட்டம் உட்கார்ந்துருக்க போகிறார். அப்போது சூரியன் அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு இதெல்லாமே சிறப்பை தரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போது நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் அறிவு சார்ந்த தொழில்களாக இருந்தால், புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்களாக இருந்தால்
கூடுதல் வருமானம் எப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா புதனும் போய் சுக்கிரனோட சேர்ந்திருக்கார். 2 பேரும் நண்பர்கள், 8ஆம் இடத்தில் இருக்காங்க. அப்போ புத்தி அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நன்மையை பயக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் கலைத்துறை சொந்தக்காரர், அவர் 8ல் போய் மறைஞ்சிருக்கார். அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கும். ஆனால் தனவரவு உண்டு. எதிர்பாராத விதமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை. அலைச்சல் திருச்சல் டென்ஷன் கொடுத்தாலும் ஒரு லாபத்தை கொடுக்கும். திடீர்னு ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே சிறப்பாக உண்டு. இந்த ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என சுக்கிரன் போய் எட்டில் உட்காண்டார். அப்போ ஜவுளி சம்பந்தப்பட்ட ஆடைகள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் அழுத்தம், மன ப்ரெஷர், டென்ஷனை கொடுக்கும். பட் நல்ல விதமாக நடக்கும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 21/8/2025 23/8/2025 வரை பார்த்தீங்கன்னா தன்னுடைய குருவின் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அப்போ குரு 7ஆம் இடத்தில் இருக்கார். ஸோ யார் குருங்கிறது? லக்னாதிபதி, சுகத்தை கொடுக்கக்கூடியவன். ஸோ அந்த நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் உங்களுக்கு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கும். அப்போ 4ஆம் அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறாரா, அப்போ வீட்டை ஆல்டர் பண்ணுறது, வீட்டை மாற்றுறது, வீடு சம்பந்தப்பட்ட வீடை கட்டுவது, வீட்டை வாங்குவது, இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். ரொம்ப நாளாக அதுக்கான எண்ணங்களோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத விதமாக திடீர் சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறது, இதெல்லாமே நல்லபடியாக முடியும். ஒரே விஷயம், டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ணணும். ஏன்னா புதனும் போய் 8ல் மறைஞ்சிருக்கார். டாக்குமெண்ட்டுக்கு சொந்தக்காரர் புதன் தான். அவரும் போய் 8ல் இருக்கிறதுனால அதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிட்டா போதும். மற்றபடி எந்த பாதிப்பையும் கொடுக்க போவது இல்லை. இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 24/8/2025 3/9/2025 வரை சனி பகவானுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகப்படி 2க்குரியவன். தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியும் அதே சனி பகவான் தான். இப்போ 4ஆம் இடத்திலிருந்து வக்ர நிலையில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, தனத்தை பெருக்கக்கூடிய எண்ணங்கள், ஆர்வங்கள் அப்போ உருவாக்கும். ஏன்னா சுக்கிரனும் புதனும் 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் தன்னுடைய பேச்சை அறிவை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் சிறப்பு இந்த தனுசுக்கு. ஏன்னா புதனே பாதகாதிபதியாக வருவார். அப்போ பாதகாதிபதியோடு இந்த 8ஆம் அதாவது சுக்கிரன் சேர்ந்திருக்கும் போது, அதாவது என்ன சொல்கிறது, புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் இந்த தனுசுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்ல வர. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட, அக்கௌண்ட், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறை சூப்பராக இருக்க போகுது இந்த காலகட்டம். அப்போ சுக்கிரன் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு 8ல் மறைஞ்சிட்டாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. 8ல் மறைந்தாலும் அவன் 6க்குரியவன் 8ல் தான் மறைகிறான். உங்களுக்கு ஆகாதவன், தனுசுக்கு ஆகாதவன் சுக்கிரன். ஏன் சுக்கிரன் ஆகாது? 6க்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன் சுக்கிரன். அவன் போய் கெட்டுட்டான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும். அப்போ என்ன, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், என்ன திருமண யோகங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகள் பலிதமாகும். அப்போ தான் இந்த நெகட்டிவ் நடக்கலை அப்படின்னு தள்ளி வச்சிங்கள, அதெல்லாம் எடுத்து செயல்படக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பு பெறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 4/9/2025 14/9/2025 வரை புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யத்தில் பிரயாணம் பண்ணுறார். அது யார் அப்படின்னா 10ஆம் அதிபதி, தொழில். ஸோ அந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக புத்திசாலித்தனமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸை கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிரும். ஸோ இந்த காலகட்டம்தான் வேலையில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடம் மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். புதனோடு சேர்ந்திருக்கார், 8ல் இருக்கார். கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் ப்ரெஷர், டென்ஷன் இருக்கும். அடிஷ்னலாக வேலை பார்ப்பீங்க, அவ்வளோதான்.
அடிஷ்னலாக வேலை பார்த்து ஏர்ன் பண்ணக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உண்டாக்கும். ஸோ ஆக மொத்தம் பார்க்கும்போது நல்ல தன்மை. தனுசுக்கு ராசி அதிபதி ராசியை பார்க்குறார், சிறப்பு. சூரியன் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்குது, நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த சுக்கிரன் அதாவது 6க்குரியவன் 8ல் மறைஞ்சிருக்கனால திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், இன்ப அதிர்ச்சி, திடீர்னு இது நடக்கலைன்னு நினச்சிட்டு இருந்தானே நடந்துருச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள். ஸோ இதை மாதிரி நல்ல விதமாக நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தனுசுக்கு அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது ஆவணி மாதம் 31ஆம் தேதி 16/9/2025 செவ்வாய்க்கிழமை என்று சுக்கிர பகவானுடைய ஜெயந்தி வருகிறது. அப்போது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் யாருன்னா 6க்குரியவன். நிறைய பேர் கடனில் சிக்கிட்டு இருக்கிறவங்க, எதிர்ப்பில் இருக்கிறவங்க, வம்பு வழக்கில் இருக்கின்றவர்கள், நோய் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவங்க, எனக்கு லாபமே கிடைக்கலை என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை தனுசு ராசி என்பவர்கள் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை சென்று வழிபாடு எடுத்துக்கொள்வது, அதுவும் வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து 6 நெய்விளக்கு வைத்து நீங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டு பிரார்த்தனை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயம் ஜெயிக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அல்லது சுக்கிரனுடைய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீட்டிருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் டெம்பிள் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு. இல்லை ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வழிபடுவது அல்லது ஏதாவது ஒரு சுக்கிரன் ஸ்தலத்துக்கு சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும், வெற்றி கிட்டுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடையக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.